ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் வேறு லெவலில் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான டே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹிஸ்ட்ரி ஓரியன்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லை இப்போ கரண்ட் லைஃபாக இருக்கட்டும். ஆனால் கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கு மாதிரி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போ தான் நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற டைம் கிடைக்கும். நம்மளும் ஓப்பன் அவுட் ஆகிட்டு அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கெலாம் போவோம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி தீபாவளி. ஸோ தீபாவளியை நம்ம சந்தோஷமாக ஃபேமிலியாக கொண்டாடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக நான் பார்த்துட்ருக்கேன். எங்கள் ஊரில் அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் தீபாவளி பார்க்குறப்போ ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவாங்க. ஆனால் ஒரு பிரேக்குக்கு அப்புறம், அதாவது இந்த கோவிட் பிரேக்குக்கு அப்புறம் வர ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு என்கேஜாக இருக்காங்க. ஸோ அதுக்கு கோவிடுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபேமிலியை நிறைய பேர் முக்கியமாக நினைக்கிறாங்க. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு இப்போது வந்து நிறைய பாண்டிங் க்ரியேட் ஆகுது. ஸோ அது மாதிரி நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணலாம். எல்லோரும் பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் பட்டாசு வெடிக்கிறீங்க அப்படின்னாங்க, பக்கத்தில் நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, பக்கத்தில் நியர்பை பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா பார்த்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரி வெடிங்க. அதுவும் இல்லாமல் இப்போது தீபாவளி அப்புறம் ஆஸ் எ பேர்ட் ப்ரீடர் நான் வளர்க்குறதுனால சொல்கிறேன். நான் என்னென்னா, பட்டாசு வெடிக்கிறீங்க ரொம்ப சவுண்டாக இருக்கிற பட்டாசாக வேண்டாம். ஒரு சின்ன ஸ்மால் சவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற பட்டாசாக வாங்கி வெடிச்சிக்கிட்டிங்கன்னா பேர்ட்ஸுக்கும் இது சேஃபாக இருக்கும். ஏன் அப்படின்னா பேர்ட்ஸ்லாம் பொறுத்தவரையும் அதோடய வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் ரொம்ப சஃபர் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பட்டாசு வெடிச்சப்போ பார்த்தீங்கன்னா கூட ஒரு பேர்ட்ஸ் இருக்காது மேலே. இதே நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பறவை பறந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் நிறைய புறா வரும். இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள். ஸோ நம்ம சந்தோஷத்தால் மற்றவங்களும் இது பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு கன்சர்னை தான் நான் சொல்கிறேன். ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? எல்லோரும் போய் தீபாவளி ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்வீட்ஸ், பலகாரத்தை நீங்கள் கடையில் வாங்குறத வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃபேமிலியாக. அந்த என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருக்கும். பாய், டேக் கேர்.